சென்னையில் சர்வதேச தமிழ் பண்பாட்டு பல்கலைக்கழகம் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கௌரவ முனைவர் பட்டம் பெற்ற கோவை கராத்தே மற்றும் சிலம்ப ஆசானுக்கு கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. கோவை குனியமுத்தூர் பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக கராத்தே பிஜு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி என்னும் பயிற்சி மையத்தை டாக்டர் எம் பிஜு நடத்தி வருகிறார். இவர் மாணவ மாணவியர்களுக்கு கராத்தே, சிலம்பம், குத்துச்சண்டை, வெயிட் லாஸ் போன்ற பயிற்சிகளை அளித்து வருகிறார். இதுவரை சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிலம்பம், கராத்தே, குத்துச்சண்டை உள்ளிட்ட பயிற்சிகளை பெற்றுள்ளனர். இவரது சேவையை பாராட்டும் வகையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கற்பகம் இன்டர்நேஷனல் உணவு அரங்கில் சர்வதேச தமிழ் பண்பாட்டு பல்கலைக்கழகம் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கௌரவ முனைவர் பட்டம் வழங்கி இவரை பெருமைப்படுத்தி உள்ளது. இதனை பெற்றுக்கொண்ட விஜு இன்று ரயில் மார்க்கமாக கோவை வந்தடைந்தார். கோவை ரயில் நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விஜு கூறுகையில், தனக்கு 2வது முறையாக சிலம்பத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இதனை கலைமாமணி திரைப்பட நடிகை அம்பிகா வழங்கினார் என தெரிவித்தார். இது தனக்கு கூடுதல் பெருமையாக உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் தான் 6வது டன் பிளாக் பெல்ட் சர்வதேச பயிற்சியாளராக உள்ளதாகவும், மலேசிய சிலம்ப ஆசான் கருப்பு பெல்ட் நேஷனல் ரெபரியாக உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தில் உள்ளதாகவும் கூறினார். மேலும் தனது மாணவியர்கள் சிலம்பத்தில் 3.5 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி டிவைன் புக் ஆஃப் ரெக்கார்ட் படைத்துள்ளனர். சிலம்பம், கராத்தே, பாக்ஸிங் போன்ற கலைகளை மாணவ மாணவியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறைந்த கட்டணத்தில் அதனை வழங்கி வருகிறேன் என தெரிவித்தார். கூடுதலாக அரசு பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு இலவசமாக பயிற்சி அளித்துள்ளதுடன் ஏழை எளிய பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு இலவச பயிற்சிகள் வழங்கி அவர்களை மாவட்ட, மாநில, சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வைத்துள்ளதாகவும் கூறினார். இதனை பாராட்டி ஆந்திர மாநிலம் கர்நாடகா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாராட்டி சான்றிதழ் வழங்கியுள்ளதாகவும், கடந்த முறை தமிழ்நாடு கவர்னராக இருந்த RN ரவி அவர்களிடமும் சிறந்த கராத்தே மற்றும் சிலம்ப மாஸ்டர் என்ற விருதையும் பெற்றுள்ளதாகவும் கூறினார். மேலும் தன்னிடம் பயிற்சி பெறும் மாணவர்கள் 35 பேர் சென்னையில் நடைபெற்ற கின்னஸ் சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கின்னஸ் சாதனை செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.